ஒரு ரெக்கக்னிஷன் ஒரு அந்த மாதிரி ஒரு படம். ஸோ அண்ட் அந்த படத்தை பற்றி பேசும்போது ஷோபா அவங்கள பற்றியும் ஷோபா அம்மாவை பற்றியும் கண்டிப்பாக கண்டிப்பாக பசி வந்து தாங்க நான் பிஸியானேன். அதுக்கு முன்னாடி படங்கள் பண்ணியிருக்கேன், நாடகங்கள் விடுறதே கிடையாது இந்த நிமிஷம் வரைக்கும் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு படம் ஜெயசித்ரா படம் அவர் தரசார் பண்ணிகிட்டு இருந்தார். அது ஒரு சின்ன வேஷம் தான் நான் பண்ணேன். அப்போது அவர் கேட்டார், நீ மெட்ராஸ் பாஷை பேசுவியா அம்மான்னு கேட்டார். நாடகக்காரி எல்லாம் பேசுவாங்கங்க, ஏங்க பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். உடனே போயிட்டு ஒரு 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 4 நாள் சென்று எனக்கு வீட்டுக்கு ஆள் வந்து ஃபோன் வந்தது. ஆளும் வந்தாங்க. வந்து தரசார் கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. என்னம்மா நான் பசின்னு ஒன்று பண்ணுறேம்மா, சோஃபா ஹைட் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து அதில் இந்த ஒரு இட்லிக்காரி வேஷம் மெட்ராஸ் பாஷை பேசணும், அதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சோபா நான் தான் அதில் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அதில் அது கேட்க என்னம்மே என்ன ஏக்கா நீ இந்த மாதிரிலாம் பண்ணின்னுக்கிற, அந்த ஆள் என்னன்னா இன்னமும் கோயம்பெல்லாம் கேட்குறான், கோழி அறுத்து கேட்குறான். இன்னாடி பிசாத்து கோழிய அந்த வடை கோழியை புஷ்ஷின்னு வந்தியா, அப்படி வெட்டினியா, நல்லா கோயம்பு நல்லா வச்சு காரம் சாரமாக துண்ணுவான் அந்த ஆள், போடைய அப்படியே ஒரு பட்டுப்பட வாங்கி கொடுப்பாண்டி போடிய அப்படின்னு ஏதோ அந்த மெட்ராஸ் பாஷை என்னென்னவோ அதை பேசுவாங்க. அது ஒன்று அந்த படம் வந்த உடனே சோபா நினைக்கணும், அது என் வயிற்றில் பிறக்காத பொண்ணு மாதிரிம்மா, என் மடியிலே தான் உட்காந்துருக்கோம். அவங்க அம்மா சொல்லுவாங்க, இந்த பொண்ணு சாப்பிடவே மாட்டேங்கிறம்மா பார்வதிம்மா, சாப்பிடவே மாட்டேங்கிறா, 2 அடித்து போடுங்க. அண்ணே ஏண்டி சாப்பிடல, பசிக்கல எங்கேருந்து பசிக்கல கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இட்லியை கொண்டு வர சொல்லி, அம்மா வேணாம் சாப்பிட்லன்னா அவ்வளோதான் உடனே கொன்னே போடுவேன், சாப்பிட்டு ஒழுங்கு அப்படி சொல்லிட்டு ஒரு அவங்க டச்சை பொண்ணு தண்ணி வச்சுருக்கோம் கையில், நான் எடுத்து ஊட்டுவேங்க. அந்த 2 இட்லியை சாப்பிட்றதுக்கு அதுக்கிட்ட மல்லாட வேண்டியதாக இருக்கும். அவ்வளோ ஒரு நல்ல பொண்ணு. என்ன நிறைய படம் பண்ணிட்டேன். அது கூட என்ன செம்பந்தி பூ என்னமோ ஒரு படம் பண்ணேன். அவர் ஒரு 4-5 படம் அது கூட நான் பண்ணிட்டேன். ரொம்ப பண்ணேன் நான். அவங்க கூட கடைசியாக பேசின விஷயம் ஞாபகம் இருக்கா? ஏன்னா அது டப்பிங்கில் தான் நம்ம நிறைய டப்பிங், அது படம் முடிஞ்சோடனே டப்பிங் தானே, டப்பிங்கில் வந்துட்டு என் மடியில் தான் வந்து உட்காந்துக்கும். போக மாட்டேன் அப்படிங்க, அடம் பிடிக்கும், அதெல்லாம் பண்ணும். ஏய் என்ன நீ சின்ன பொண்ணு மாதிரி பண்ண, ஆமாம்மா நான் சின்ன பொண்ணு தாம்மா உனக்கு அப்படிங்கும். சின்ன பொண்ணு தான் அது, என்னை விட்டுட்டே போகாது. நீ வீட்டுக்கு வாம்மா, வீட்டுக்கு வந்துடுமான்னு. வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுறது, எனக்கு நீ தான் சோறாக்கி பண்ணணும், பார்த்துக்கலாம் வாம்மா அப்படிங்கும். ரொம்ப பர்சனல் எதுவும் பேசாது, நானும் கேட்க மாட்டேன். அதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது இல்லைங்களா, அவங்க பர்சனல் நம்ம கேட்கக்கூடாது. இது மாதிரி நம்ம தொழில் சம்மந்தமாக என்னவோ இதுவோ அப்படின்னு. அப்போது நான் வந்து நாடகத்துக்காக விருதுநகரம் எங்கேயோ போயிருக்கேன், காத்தாடி அமர்த்தி நாடகம் விருதுநகர் போயிருக்கேன். இந்த அம்மாவுக்கு அவார்டு கொடுக்குறாங்க, விழா எடுத்து அவார்டு கொடுக்க போகிறாங்க. நாங்கள் 10-11 மணிக்கு நாடகம் ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு பெல்லு ஆரம்பித்து ஒரு சீன் உள்ளே போயிட்டு வந்திருப்பேன். உடனே கச்சி பச்சுன்னு ஒரே சவுண்டு. அங்கே என்னென்ன சைடில் ஏன் இப்படி சத்தம் போட்டு என்ன பேசுகிறாங்கன்னா, அவனே காத்தாடியோ யாரோ ஓடியாந்து, அம்மா உனக்கு விஷயம் தெரியுமா என்ன அப்படின்னு. சோபாம்மா தூக்கு போட்டுக்கிட்டு செத்து போயிட்டு. என்ன சொல்கிறீங்க, நான் இந்த சோபானே நினைக்கல நான். யாரை சொல்கிறீங்க நீங்கள்? அதாம்மா பசி நடித்தாங்க ஹீரோயின். எனக்கு அப்படியே அடுத்த டைலாக்கே வரல. என்னை ஒன்றா உட்காந்து சாப்பிட்டது, நான் அதுக்கு ஊட்டி விட்டது, அதை மிரட்டினது, திட்டினது, 1 by 1 ஞாபகத்துக்கு வந்து உட்காந்து அழுகுறேன். அடுத்த சீன் நான் போகணும், ஓன்னு அழுகுறேன். எப்படி மெட்ராஸுக்கு வரத்துக்கு வழியும் இல்லை. 3 நாள் நாடகம், வரத்துக்கு வழியும் இல்லை. எப்படி அனுப்புவாங்க என்னைய மெயின் ரோலு? எப்படி அனுப்பவும் முடியாது. எல்லாருக்கும் ஆசை இருக்குல்ல போய் பார்க்கணுன்னு, அவங்களுக்கும் அத்தனை பேருக்கும் ஆசை இருக்குது, யாரும் வர முடியல, பார்க்கவே முடியல. அது எனக்கு பெரிய மன வருத்தம், பெரிய கொடுமை, அது மன வேதனை தான். அது வேறு என்ன பண்ண சொல்கிற, கடவுள்கிட்ட தான் அது ஆத்மா நல்லபடியாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு முடிவுக்கு வந்துட்டாலே இந்த பொண்ணு. ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டுங்க, அப்படி இயற்கையாக இருக்கும். அது பண்ணுறது ஒரு சொல்லி கொடுத்து பண்ணுற மாதிரி தெரியாது. நார்மலாக இப்போ நான் பேசுனா நீங்கள் பேசுனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இயற்கையாக இருக்கும். ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டு நம்ம கலை உலகம் இல்லாமல் போச்சு, கலை உலகத்துக்கு. இந்த மாதிரி வந்து ஒரு தப்பான முடிவு எடுத்து ஏன் இப்படி அவங்க அந்த முடிவு எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி இன்னொருத்தருக்கும் நம்ம யோசிப்போம். அது வந்து சில்கி சுமிதா. ஆமாம், அவங்க கூட அது ஒர்க் பண்ணியிருக்கேன். ஐயோ நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்க எப்படி செட்டில், நீங்களும் ஹீரோ தான் போது ஒன்றாவே இருந்திருக்கோம், ஒரே வீட்லேயே ஒன்றா இருந்திருக்கோம். எல்லாருமே சொல்லியிருக்காங்க அவங்க ரொம்ப குவைட்டாக இருப்பாங்க அப்படின்னு. உங்ககிட்ட இல்லை நல்லா பேசும், நல்லா பேசும்.
எல்லாருக்கிட்டையும் எல்லாரும் பேச மாட்டாங்க. இப்போ நீயா இருக்கட்டும், நான் எல்லார்ட்டும் லொடன்னு பேசுவேன். நீ அப்படி பேசுவியா? பேச மாட்டேன். சில பேர்கிட்ட பேசுவேன், சில பேர்கிட்ட சைலண்ட். அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கேரக்டர். அது வந்து நல்ல பொண்ணுமா, ரொம்ப நல்ல பொண்ணு. நல்லா பேசும், கொல்லும், எல்லாம் பண்ணுவோம். நல்ல அது என்ன சொல்கிறது, கருப்பு அழகி. கருப்புலேயே அது வந்து பிளாக்கு, நல்ல கருப்பு இருந்தாலும் அழகு, நல்ல டான்ஸு, மூமெண்ட்ஸு எல்லாமே. இது அந்த பொண்ணு ஏன் இப்படி பண்ணுச்சுன்னு, அது கலை உலகம் ஒரு கிளாமரை இழந்துருச்சு. ஏதாவது அவங்கள பற்றி ஏதாவது எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், நீங்கள் ஒரு பார்த்து வியந்த ஒரு விஷயம், அது ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? பார்த்து வியந்தது என்னென்னா, ரொம்ப அமைதியாக இருக்கும், சிரிக்கிற நேரத்தில் நல்லா சிரிக்கும், நிறைய கருத்துக்கள் சொல்லும், நிறைய இதெல்லாம் சொல்லும். நம்ம ஏதோ சொன்னோம்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இல்லைம்மா இது இப்படிங்க அது ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு மனசுக்கு. நல்ல ஒரு மைண்டு உள்ள பொண்ணு தான். அந்த மைண்டு உள்ள பொண்ணுக்கு இப்படி கடவுள் மேலே நம்ம குத்தம் சொல்ல முடியாது. நம்ம பண்ண தப்புக்கு கடவுள் எப்படி என் குத்தம் சொல்லணும்? அது என்னமோ அந்த பொண்ணு, அதுவும் நமக்கு கலை உலகத்துக்கு ஒரு இழப்பு தானே. இப்படி நல்லவங்களாம் போயிடுறாங்களேன்னு ஒரு மன வருத்தமாகவும் இருக்குது. ஏன்னா அதெல்லாம் இருந்திருந்தால் இன்றைக்கி எப்படியோ பெரிய இதுவாக வந்திருக்கும். அடுத்தவங்களுக்கு வழி விட்டுட்டு அது போயிடுச்சு. அதை ஒன்று போனால் தானே ஒன்று வர முடியும். அதுக்கப்புறம் தானே டிஸ்கோ சாந்தி வந்தாங்க, அனுராதாலாம் அதுக்கப்புறம் தானே வந்தாங்க. இப்போ நிறைய வந்து உங்களோட ஒர்க்கை பற்றி நிறைய பேசிட்டோம். இப்போ உங்கள் பர்சனல் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். இப்போ நீங்கள் பீக்கில் இருக்கீங்க, நாடகம் பேக் டு பேக் போயிட்டுருக்கு, படங்கள் வந்துட்டே இருக்குது. இப்போ கல்யாணம் அப்படின்றது எப்போ நடந்தது, எப்போ முடிவெடுத்தீங்க கல்யாணம் பண்ணணும்? நான்லாம் எல்லாம் அம்மா அப்பா தானே, அதெல்லாம் முடிவு அதெல்லாம் போச்சு. எனக்கு 2 பசங்க, பையன் 1 பொண்ணு 1. இப்போ எப்படி அந்த டைமில் நீங்கள் ஓகே சொன்னீங்க? இல்லை வேற? அதான் அம்மா அப்பா முடிவு தானே. அதை சரி, அவங்க நம்ம நல்லது தானே பண்ணுவாங்க. ஏம்மா நீ பண்ணிக்கமா, நல்ல ஆள் பண்ணிக்க, நல்ல. சரி, இப்போ ஒருவேளை அவர் வந்து நடிக்க கூடாது அப்படி அது அது முதல் கண்டிஷனே நான் தான் போட்டேன். அதை சொல்லுங்க. கண்டிஷன் இல்லை, ரிக்வஸ்ட். கண்டிஷன்லாம் கிடையாது. நான் வந்து இதில் கால் வச்சுட்டேன். எனக்கு இது வந்து தடங்கள் சொல்ல, எனக்கு வீட்லேயே இருந்தாலும் இதுவாக இருக்கும், உனக்கு கெட்ட பேர் ஏற்படுத்த விட மாட்டேன் அப்படி. அதனால தான் நான் அம்மா வேஷமே போட ஆரம்பித்தேன். உடனே சரி ஓகே அப்படின்னு. நீ முன்வரைக்கும் ஷூட்டிங்லாம் கூட வந்து பார்த்துக்கிறா? பார்த்ததும் கிடையாது. இது அதை பற்றி நான் பேசுகிறதும் கிடையாது. அவங்களும் என்கிட்ட வரமாட்டாங்க, நானும் அவங்கக்கிட்ட போனேன். அது அவங்க, நான் இங்கே, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அவங்க என்ன ஷூட்டிங் இது படங்கள் சம்மந்தமாகவே வர? இல்லை அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க அந்த மாதிரி இருந்தாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் பையன் பிறந்தான். பையன் பிறந்து ஒரு 7-8 வருஷத்துக்கு அப்புறம் பொண்ணு பிறந்தா. 2ம் பிறந்தாங்க. அதுக்குள்ளே அவர் இறந்துட்டார். அப்படி முடிஞ்சு போச்சு. அப்புறம் இந்த பசங்களை வளர்த்து ஆளாக்கி தோலாக்கி படிக்க வச்சு அவங்களும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தாச்சு. யாரும் பசங்க யாரும் இந்த கலை உலகத்துக்கு வரல. ஆனால் எல்லாருக்கும் என் பொண்ணுக்கு பரதநாட்டியம் தெரியும், பாட்டு தெரியும், எல்லாமே தெரியும். என் பையன் கிட்டார் வாசிப்பார், எல்லாம் பண்ணுவார். யாரும் இதுக்கு வர விருப்பப்படலை. என் பையன் அப்போ ரொம்ப நல்லா இருப்பான். பாரதி ராஜா தம்பியோடைய தம்பியை கேட்டார், ஏன் தம்பி அறிமுகப்படுத்திருக்கான். நாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அவங்களுக்கு இஷ்டம் இருக்கணும், நம்ம அதில் தலையிடணும். இஷ்டம் இல்லைங்கும்போது இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. நான் பாட்டுக்கு நான் வரேன், நான் போகிறேன், ஒரு 3வது ஆள் மாதிரி போயிடுவேன், அவ்வளோதான். அவங்க அது எதுவுமே இது இல்லை. அவங்க தனித்தனியாக கல்யாணம் ஆகி பிள்ளைக்குட்டியோடு இருக்காங்க, அவ்வளோதான். ஒரு விஷயம் வந்து உங்ககிட்ட பேசும்போது எனக்கு வியப்பாகவும் இருக்குது, எப்படி நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்கன்னு இருக்குது. என்னென்னா, ஒரு டைமில் வந்து அம்மா அப்பாவை காப்பாற்றணுன்றதுக்காக ஓட ஆரம்பிச்சிங்க. அடுத்து சரி ஓகே கல்யாணம் ஆகி செட்டில் ஆக போகிறோம் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் வருஷத்தில் உங்களோட கணவரை இழந்திருக்கீங்க, பசங்களுக்காக ஓட ஆரம்பிச்சிங்க. இது எப்படி உங்களுக்கு வந்து ஒரு பிரேக்கே இல்லாமல், ஒரு சப்போர்ட்டே இல்லாமல்? அது வந்து தெய்வம்தான், கடவுளுடைய இதுதான். அவங்க சப்போர்ட் இல்லாமல், கடவுள் எனக்கு கருணை புரியாமல் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கவே முடியாது. ஒரு தில்லு தான், உழைக்கணும், எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, உழைக்கணும், நல்ல பேர் வாங்கணும், பசங்களையும் நல்ல வழிக்கு கொண்டு வரணும். நீங்கள் ஏதாவது பண்ணிக்கிட்டது உண்டா இது வரைக்கும்? எனக்காக நம்ம எதுவுமே பண்ணிக்கிட்டது கிடையாது. அது பண்ணிக்கவும் அதனால் நகை நட்டாக நிறைய நாடகத்தில் போடுறோம், சினிமாவில் போடுறோம். இனிமேல் இயற்கையாக போட்டு என்ன பண்ண போகிறோம், எங்கே போய் நிற்க போகிறோம்? இனிமேல் எந்த இதில் போய் நிற்க போகிறோம்? 4 கல்யாணத்துக்கு போனால் நம்மளும் போவோம், அவ்வளோதான ஒழிய பெருசாக அந்த ஆசையெல்லாம் பருவம்லாம் தாண்டி வந்துட்டோம். இனிமேல் ஆசைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அந்த டைமில் ஏதாவது அப்போ எங்கெங்கே மைண்டு பூரா இந்த வாடகை கொடுக்கணும், இதுக்கு பால்காரனுக்கு கட்டணும், இதுக்கு கட்டணும், இந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், நல்லபடியாக படிக்க வைக்கணும், இதுங்க நம்ம ஷூட்டிங் காலில் போய்ட்டு மாதிரி வருமானங்கள் இருந்ததா? அதனால தான் நாடகத்தை விழறேன். நாடகம் தான் எனக்கு கை கொடுத்துச்சு. நாடகங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய சம்பளம் மாதிரி. வீட்டு வாடகை, பாலுக்கு மளிகை அப்படி. இது சினிமாவில் போகிறது கொடுப்பான் கொடுக்க மாட்டான் பாதி பேர். ஏன்னா பெரியவங்களுக்கெல்லாம் கொடுத்தா தான் வெளியே வருவாங்க.
எங்களுக்கெல்லாம் வந்து போமா வரோம்னு சொல்லிட்டு ஏமாத்திடுவோம். நம்மளும் நடித்தோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அதில் உருண்டு பிறண்டு திரண்டு அப்படி வாங்கி கீங்கி வந்து ஒரு நிலைமைக்கு இங்கே உட்காந்துருக்கோன்னா அது கடவுள் கொடுத்த இதுதான். லைஃப்பில் இந்த ஒரு பர்சன் இப்போ இருந்திருக்கலாமே கூட அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது யாரு? அம்மா அப்பா, அடுத்தது காந்திமதி. காந்திமதி அம்மா ரொம்ப பிடிக்குமா? பிடிக்குமா? அவங்க அம்மா கிட்ட கேட்டால் அவங்களுக்கு 2 பையன் 1 பொண்ணு. எங்கள் வீட்டில் 3 பொண்ணு 1 பையன். அவங்க அம்மா கிட்ட கேட்டால் எனக்கு 2 பொண்ணு 2 பையன்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா கேட்டால் என் மூத்த பொண்ணு காந்திமதின்னு சொல்லுவாங்க. அப்போ எந்த அளவுக்கு நானும் காந்திமதியும் இருந்திருப்போம். ஒரு உயிர் தான் வெவ்வேறு, உடல் வெவ்வேறு, 2 பேர் இதுவும் ஒன்று தான். ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா? ரொம்ப. ஐயோ இந்த நிமிஷம் வரைக்கும் கண் கலங்குது பாருங்க. அதான் என்ன பண்ணுறது. எந்த ஒரு மொமெண்ட் ஒரு எமோஷனலான மொமெண்ட் எப்போ நினச்சாலும் ஒரு நெகிழ்ச்சி ஒன்று கொடுக்கும், எப்போ நினச்சாலும் வருத்தத்தை கொடுக்கும்? எங்கள் அப்பா நான் அந்த அளவுக்கு வந்து பார்க்கலங்கிறது ஒரு வருத்தம் இருக்குது எனக்கு. ஏன்னா அப்பா பாதிலேயே தவறிட்டாங்க. நான் நிறைய வீடு வாங்க குழம்புதெல்லாம் இல்லை, அவர் பார்த்து அனுபவிக்கலை. அதனால அது எனக்கு பெரிய கஷ்டம் தானே. அவருக்காக தான் ஓட ஆரம்பித்தேன். கடைசியில் அவரே பார்க்கல. அப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி நான் சொல்லணுன்னா, ஏன் அக்காவை பிடிக்கும்னு கேட்டிங்களே, நான் அப்போ கணேசனை ஷூட்டிங் தான். கணேசனை தேங்காய் சீனிவாசன், நாகேஷ் இவங்கெல்லாம் இருக்காங்க. அந்த படம் நைட் பண்ணிகிட்ருக்கேன். அப்போது எங்கள் அப்பாவுக்கு உடம்புலன்னு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அப்பா இறந்துட்டார். இறந்துட்ட உடனே எனக்கு ஃபோன் வருது. அப்போல்லாம் செல்லெல்லாம் கிடையாது. ஆஃபீஸுக்கு ஃபோன் வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. வந்தோடனே அம்மா ஃபோன் வந்திருக்குன்னு போனோடனே என் வீட்டு வேலைக்காரன் தான் வந்து பேசுகிறேன், பிரகாஷ். என்னடா அக்கா இந்த மாதிரி அப்பா தவறிட்டாங்க, அப்படி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எனக்கு ஒன்றுமே அழவே முடியல, சிரிக்கவும் முடியல, ஒன்றும் பண்ண முடியல. நேராக வந்தேன், சாப்பிட்டு அப்போ தான் கை கழுவுறேன். உடனே நேராக அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அப்பா தவறிட்டாராம், நான் போட்டுமா, எனக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு. அவ்வளோதான். அவர் டொபால்னு கையை பிடிச்சிட்டாரு. அம்மா தயவு செய்து இந்த விஷயத்த காதில் போட்டுறாதீங்க, கணேசனை காதில் போட்டுறாதீங்க, விட மாட்டாங்க அம்மா, தயவு செஞ்சுமா, இல்லை ஒரு 1-2 ஹவர்ஸில் உங்களை அனுப்பிச்சிட்றேம்மா, நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா. எப்படிங்க வெயிட் பண்ணுறது? நான் என்ன பண்ணிட்டேன், இல்லைங்க எப்படிங்க, அப்பா அங்கே இருக்காங்க, போய் சொல்லணும், பாடி எடுக்கணும், இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க அம்மா, கொஞ்சமா இந்த ஒன்று விட்டுறம்மா. ராஜபாட்டு ரங்கத்துறை தான் என் வாழ்க்கை. அது மாதிரி அது பாருங்க, அதில் இருப்பார் அண்ணன் ஆடிக்கிட்டு இருப்பார், சிரிக்கிறேன் சிரிப்பு வரலேன்னு. அந்த மாதிரி அதுக்கப்புறம் எல்லாம் முடித்து போகும்போது நைட்டு 10:30 ஆகிடுச்சு. அப்போ காந்திமதி அக்காவுக்கு இவன் ஃபோன் பண்ணியிருக்கான், பிரகாஷன். அக்கா ஷூட்டிங்கில் இருக்காங்க, அப்பா பாடி எடுக்கணும், வரல. ஏண்டா என்ன அனுப்பலையாடா, என்ன இரு நான் வரேன்னு சொல்லிட்டு அக்கா 11 மணிக்கு போய் நான் தான் பொண்ணுன்னு கையெழுத்து போட்டு பாடியை வெளியே எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்புறம் 11:30 மணிக்கு விட்டாங்க என்னைய. 11 மணி இருக்கும். அங்கேருந்து அடையார் போகணும், எங்கே ஏவிஎம்லேருந்து அடையார் போகணும். அப்போ அந்த காலத்தில் ஒரே இருட்டு, அந்த பக்கம்லாம் தனியாக ஓடுறேன். வந்து வீட்டில் அம்மாவுக்கு சொல்லணும். அம்மாவுக்கு வந்து அம்மா இந்த மாதிரின்னு எங்கள் அம்மா அழுகுறாங்க, அப்படியே ஓணும். அவங்களுக்கு வேறு என்ன பண்ண முடியும், அவங்க அழுகுறாங்க. சரி விளக்கேற்றி வச்சிருமா, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு போயிட்டப்ப நான் இவர் அக்கா அங்கேயே கத்துறாங்க என்னை பார்த்துட்டு, நம்ம அப்பா போயிட்டார் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு வண்டி கிடைக்கல. அந்த நேரத்துக்கு 12 மணிக்கு எந்த ஒரே இருட்டு. அது எங்கேருந்து தான் அந்த துணிச்சல் வந்ததோ, யாரையோ கேட்டு அந்த வேனை பிடிச்சி வீட்டில் கொண்டாந்து அப்பாவை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ரிலேட்டிவுக்கு சொல்லணும். எங்கள் அண்ணன் வீட்டுக்கு ஓடுறேன், இங்கேருந்து வண்ணாரப்பேட்டைக்கு டாக்ஸி பிடிச்சிக்கிட்டு வண்ணாரப்பேட்டைக்கு போகிறேன். 1:30-2 மணிக்கு போய் கதவை தட்டுறேன் அண்ணன் வீட்டில். அக்கா வந்து இங்கேயே வந்துட்டு அப்பா கூடயே இருக்குது. அதனால தான் கடைசி வரைக்கும் இருந்தாங்க அக்கா. வந்து அது இது பழக்கம்லாம் ஒன்று உண்டு இல்லையா, அந்த 16ஆம் நாள் லேஞ்செல்லாம் கட்டுவாங்க. என் தம்பிக்கு கட்டினாங்க அவங்க. அதே மாதிரி அவங்க அம்மா செத்ததுக்கு நான் போய் அவங்க தம்பிக்கு கட்டினேன். அது ஒரு பெரிய சம்பிரதாயம். அதனால தான் அக்கா. அது வார்த்தைக்கு மட்டும் இல்லை, உணர்வாகவும் அது வந்து நீங்கள் பேசும்போது தெரியும். அதே மாதிரி நான் திட்டுவேன், சமயம் திட்டினா சைலண்டாக இருப்பாங்க. அவள் நியாயமாக தான்டா திட்டுவா, அவளை எதிர்த்து பேசாதடா. அவங்க தம்பிக்கிட்ட சொல்லுவாங்க, என்னக்கா உங்களை எப்படி பேசுகிற அக்கா அப்படின்னு. நீ அவகிட்ட வாய் திறக்காத, அவள் பேசுகிற நியாயம், விட்டுரு, நம்ம மேலே தப்பு இருக்குல்ல, விட்டுரு அப்படின்றவாங்க. அது மாதிரிலாம் அக்கா பேசுகிறோன்னா என் உயிர் உடலாங்கிற அந்த மாதிரி அக்கா. நான் இப்போ கூட கடைசியில் கூட அவங்க ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கும்போது போய் கூட கூப்பிட்டேன். நான் என் பையன் எல்லாருமே போய் கொட்டேன், வாக்கா வந்து வீட்டில் இருக்கிற
வந்து என்னடி பண்ண போகிறேன் நான் அப்படின்னுச்சு. சரி என்ன பண்ணுறது, கடவுள் நல்ல உள்ளங்களை எல்லாம் சீக்கிரம் கொண்டு போயிட்டாரு, அவ்வளோதான். நமக்கு கொடுப்பதே இல்லை, அவ்வளோதான். இப்போ நியாயமாக பார்த்தா நிறைய பேர் அக்கா போயிட்டாங்க, இந்த அக்காவும் போயிட்டாங்க எல்லாம். இப்போ நான் இருக்கிறது நான் ஒருத்தி தான் நினைக்கிறேன். இல்லை நமக்கு ஆண்டவன் எந்த அளவுக்கு நமக்கு போட்டிருக்கானோ, கடவுள் நமக்கு எப்படி போட்டிருக்கான், நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணும், அவ்வளவுதான். இப்போ நிறைய வந்து நீங்க நடிச்ச சீன்ஸ்லாம் பத்தி பேசிட்டு இருந்தோம். ஒரு முக்கியமான சீன், இன்னைக்கு ஜென்ரேஷன் கூட உங்களை வந்து பார்த்து ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய சீன் வந்து நீங்களும் வடிவேல் சாரும் அந்த பண்ணியிருக்கிற அந்த சீன் தான். 10 மாசம் சுமந்து பெத்தே 10 மாசம் சுமந்து பெத்தேன்ட்டு அவர் ஒரு விளக்கம் கொடுத்திருப்பாரு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நிறைய படங்கள் பண்ணியிருக்கோம், 7000 8000 நாடகங்கள் பண்ணியிருக்கேன். எவ்வளோ நாடகங்கள் நான் பண்ணி எப்படியோ இது வந்து எவ்வளோ பட்டங்கள் நான் பேர் வாங்கினா கூட என் தம்பி வடிவேலுவோட நடித்த அந்த ஒரு காமெடி என்னை உலகமே புகழ்கிற அளவுக்கு இருக்குது. அந்த அது சொன்னாதான் என்னை வந்து எஸ்ஆர் பார்வதின்னு தெரிஞ்சுக்கிறாங்கம்மா. அது எனக்கு அந்த தம்பியோட நடிக்க அந்த வாய்ப்பு கிடைச்சது. அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கணும். இந்த நேரத்தில் அவரை நான் நேராக போய் சந்திக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு எப்படி டைம் தெரியல, அவரும் ஃப்ரீயாக இருக்கணும். நன்றியை போய் சொல்லணும், வேற என்ன. அவர்கிட்ட அவரால் எனக்கு இந்த ஒரு புகழ் கிடைச்சிருக்கு. இந்த நன்றி அவருக்கு நான் தெரியப்படுத்தணும். நான் தெரியப்படுத்தணும்னோ இல்லையோ இது மூலியமாக அவருக்கு தெரிஞ்சுக்கிட்டோங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். அந்த சீன் எடுக்கும்போது ஏதாவது ஒன்றுமே கிடையாதுமா. ஐயோ, அதை நான் மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கேன், திரும்பி பார்த்தா தம்பி வந்து நிற்கிறாரு. ஐயோ நான் ஏன்ச்சிட்டேன், என்ன தம்பி நானே மேக்கப் போட்டுட்டு அங்கே வரலான்னு இருக்கேன். தப்புக்கா, அது தப்பு. நான் தான் உங்களை பார்க்க வரணும். எவ்வளோ ஜென்டில்மேன் பாருங்கள், நீங்கள் வரக்கூடாது, நான் தான் வரணும். அப்படி இல்லை தம்பி நிலக்கா. அப்புறம் என்னக்கா எல்லாம் பேசிட்டிங்களா, அவ்வளோ அக்கறையாக கேட்டார். எல்லாம் சாப்பிட்டீங்களா, கொண்டீங்களா, பேசிட்டிங்களா அப்படின்னு. அதுக்கப்புறம் போனோம், சீனுக்கு போனோடனே அக்கா ஒன்றும் இல்லைக்கா, நான் வாயில் வந்ததை பேசுகிறேன், நீங்கள் வாயில் வந்ததை பேசுங்க, இதுதான் சீன். மொதல் 2-3 டைலாக்ஸ் சொன்னாங்க, அது மட்டும். அதுக்கப்புறம் அதெல்லாம் கண்டுக்காதீங்கக்கா, நான் என்ன பேசுகிறேன் கவுண்டர் நீங்கள் கொடுங்க, நீங்கள் என்ன பேசுங்க, அப்படி நடந்தது தான் அந்த சீன். அப்பா, ஒரு ஃபேன் உண்டா, ஏசி உண்டா, நம்ம பெத்தேன் நீ எப்படி குரங்கம்மா இப்படி உட்காந்துக்கிட்டு இருந்தேன். கொமட்டில் குத்துனேன். ஐயோ பாத்தியாடி என் பிள்ளை எப்படிலாம் பேசுறான்னு. ஐயா நீ உடனே போயா இந்தாயா அப்படின்னு சொல்லிட்டு காசு எடுத்து கொடுப்பேன். அதெல்லாம் நீங்க ஸ்பாட்ல இம்ப்ரோவைஸ் பண்ணது. ஆமா அப்பா பயங்கரம். இன்னைக்கு எப்போ பார்த்தாலுமே அந்த ஒரு டைலாக் அது ஒன்று. இப்போ மனோரமா காலில் விழுறல்ல, அது இப்போ கொஞ்சம் வந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த காமெடி கலட்டாக கல்யாணம். ஆமா ஆமா, பயங்கரம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இண்டஸ்ட்ரியில யார் கூடலாம் இப்போ வரைக்கும் டச்ல இருக்கீங்க? எல்லாரும் கூட பேசுனாங்கன்னா பேசுவோம், அவங்கவுங்க பிஸியாக இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்க யாரெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் பேர் சொல்லலாமா? விஜயாமகிட்டையும் பேசுவேன், எல்லார்ட்டையும் பேசுவேன், ராஜேஸ்வரிகிட்டையும் பேசுவேன், எல்லார்ட்டையும் பேசுவேன். குசலகுமரி அக்கான்னு இருந்தாங்க, அவங்கக்கிட்ட பேசுவேன், எல்லாருக்கிட்டையும் பேசுவேன். இப்போ யார் யார் இதெல்லாம் இருக்காங்களோ எல்லாரும். இப்போ வர ஆர்டிஸ்ட்கிட்டையும் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். பழசு புதுசுலாம் கிடையாது, எல்லாம் ஒன்று தான். எல்லாருக்கிட்டையும் இப்போ நான் அவ்வளோ சீரியல் அத்தனை பேரும் என்கிட்ட பிரியமாக தான் இருப்பாங்க. ஈரமான ரோஜா அவ்வளோ பேரும் எனக்கு அவ்வளோ இது எல்லாம் அப்பத்தான்னு விடவே விடாதுங்க. அதே மாதிரி மதுரை சிஸ்டர்ஸும் அப்படி தான். அப்புறம் ஜெனிலா ஆக்ட் பண்ண அதுலேயும் அப்படி தான். எல்லாம் புது ஜெனரேஷனாக இருந்தால் கூட அந்த புதுசு பழசெல்லாம் பார்க்கறதில்ல. நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம், ஒரு நாள் தான் நம்ம பார்க்க போகிறோம், அப்புறம் பழகிடுறோம் இல்லையா. எல்லாருக்கிட்டையும் இந்த அப்பத்தாவை பிடிக்காம இருக்காது. ரொம்ப சூப்பர். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து உங்ககிட்ட பேச கிடைச்சது. உங்களோட பயணத்திலிருந்து, உங்களோட பர்சனல் பிலீஃப்ல இருந்து, உங்களோட நேரத்துக்கு ரொம்ப 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 நன்றி. அண்ட் இன்னைக்கு நான் ஒரு விஷயம் கத்துக்கிட்டது அப்படின்னா, என்ன ஒரு சுச்சுவேஷன்லயும் ஸ்ட்ராங்கா இருந்தோம் அப்படின்னா அந்த சுச்சுவேஷன் ஈஸியா கடந்துடலாம் அப்படின்றத உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப 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 நன்றிமா. தேங்க்யூ. நன்றி சொல்லிக்கிறேம்மா. ஏன்னா என்னை பழைய இதெல்லாம் எங்கேயுமே நான் பேசலை, இதுதான் ஃபர்ஸ்ட் இப்படி பேசியிருக்கேன். சாமியை பற்றியோ என் குடும்பத்தை பற்றியோ பேசினதே கிடையாது. இப்போ தான் பேச எனக்கு ஒரு சந்தர்ப்பம் நீங்கள் கேட்டீங்க, நான் சொல்ல இந்த சந்தர்ப்பம் எனக்கு அமைச்சு கொடுத்துருக்கீங்க. நானும் என் மனசில் உள்ளதெல்லாம் சொன்னேன். அது எனக்கு ஒரு மன சாந்தியும் கூட, ஒரு சந்தோஷமும் கூட. நம்ம பிள்ளைங்க நம்மளை கேட்டுச்சே, நம்ம சொல்லியிருக்கோமே அப்படின்னு அந்த கடவுளும் அதை என்னை பேச வச்சிருக்காரு. கடவுளுக்கும் நன்றி. பல்லாவரம் ஃபோக்கஸ் மென்ஸ்வேர் இப்போது மேடவாக்கத்திலும் ஓப்பனிங் ஆஃபர். டி-ஷர்ட் வெறும் 19, ஷர்ட்ஸ் 79 மற்றும் அனைத்து ஆடைகளும் 799க்குள் கிடைக்கும்.